ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். நேற்றுக்கு வந்து டபுள் ஹெடர் மேட்சஸ் இருந்தது. அதில் ரெண்டாவது மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோன்னா பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் முல்லான்பூர் நியூ சண்டிகர் ஸ்டேடியமில் விளையாடினாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து முதல்ல டாஸை ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. நல்ல ஒரு டிசிஷன் தான். ஏன்னா வந்து நம்மளே ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து டாஸை ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 190 to 200+ அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, பர்டிகுலர்லி அகேன்ஸ்ட் டீம் விச் இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் ரன் சேசஸ் லைக் சிஎஸ்கே. அண்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னா பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரியான்சாரியா வந்து முதல் பால் ஆஃப் த மேட்ச்லேயே 6 ஆரம்பிச்சு அதுலேருந்து நிறுத்தவே இல்லை, பவுண்டரிஸ் அடிச்சுட்டே இருந்தார். பட் அதர் எண்டில் பார்த்தோன்னா விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் முகேஷ் சௌத்ரி வந்து பிரப்சிம்ரன் சிங்கோட விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் அவுட் ஆகிட்டார். ஒரு மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷனே பண்ண முடியல பஞ்சாப் கிங்ஸுக்கு. பட் பிரியான்சாரியா ஒரு பக்கம் நின்று பவுண்டரிஸ் அடிச்சுட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அஸ்வினை டேக் டவுன் பண்ணார், நூர் அகமதை டேக் டவுன் பண்ணார், அண்ட் அவரோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். இன்ஃபேக்ட் செகண்ட் செஞ்சுரி ஆஃப் IPL 2025 and made an IPL century for பிரியான்சாரியா. ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் அது. 103 ரன்ஸ் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிடில் ஒரு 5 பேட்டர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோன்னா டபுள் டிஜிட்ஸே வரல, சிங்கிள் டிஜிட்ஸ்க்கே அவுட் ஆகிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் எண்டில் வந்து சஷாங்க் சிங்கும் மார்க்கோ யான்சனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பஞ்சாப் கிங்ஸ் 219 ரன்ஸுக்கு கொண்டு போனாங்க. இன்ஃபேக்ட் சஷாங்க் சிங் பார்த்தோன்னா 52 ரன் அடித்தார் நேற்றுக்கு, நல்ல ஒரு இன்னிங்ஸு. அண்ட் கூடவே சப்போர்ட்டிங் ரோலுக்கு மார்க்கோ யான்சன் வந்து ஆல்ரவுண்டர் எபிலிட்டிஸை டிஸ்பிளே பண்ணி 34 ரன் அடித்தார் பேட்டிங்கில். அந்த பார்ட்னர்ஷிப் பஞ்சாப் கிங்ஸை 219 ரன்ஸுக்கு கொண்டு போச்சு. அண்ட் திரும்ப இன் ரிப்ளை வந்து பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டர்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முந்தின மேட்சஸில் வந்து பார்த்தோன்னா பவர் பிளேயில் வந்து 30 ரன் 40 ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் நேற்றுக்கு வந்து பவர் பிளேலே வந்து ஒரு 60 ரன் கிட்ட அடித்தாங்க. ரச்சின் ரவீந்திராவும் டெவன் கான்வேயும் ஒரு நியூசிலாந்து காம்பினேஷன் ஓப்பனிங் பேர் வந்து நல்லா ஆரம்பித்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. பட் அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ருத்துராஜ் கைக்வாடும் பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல, பேக் டு பேக் ஃபெயிலியர்ஸ் அவருக்கு, அவரும் அவுட் ஆகிட்டார். பட் அதுக்கப்புறம் சிவம் தூபே வந்து நல்லா விளையாடினார். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நல்லா கொண்டு போனார் இன்னிங்ஸை. பட் ரிக்வயர்ட் ரன் ரேட் எப்போவுமே ஹையாகவே இருந்தது, அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சிவம் தூபையும் அவுட் ஆனார். தோனி நேற்றுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக ட்ரை பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிக்வயர்ட் ரன் ரேட் எப்போவுமே ரொம்ப ஹையாக இருந்து ரொம்ப அவுட் ஆஃப் ரீச் இருந்த காரணத்தினால சென்னை சூப்பர் கிங்ஸால் நேற்றுக்கு அந்த டோட்டலில் சேஸ் பண்ண முடியலை. ஸோ இது மூலமாக பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட 3வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க 4 மேட்ச்சில். மீன்வைல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட 4வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க 5 மேட்ச்சில். ஸோ பிளென்டி ஆஃப் கன்சர்ன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. மீன்வைல் பஞ்சாப் கிங்ஸ் பேக் டு வின்னிங் வேஸ். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.